என்ன பெரிய பொண்ணு வெறுங்கையாட்டிட்டு வந்திருக்கா? வரும்போது எங்கள் மாமியார் சோறுகீரெலாம் எடுத்துகிட்டு வர நிச்சு, அதான் வெறுங்கையோடு வந்திருக்கேன். எட்டி வேலைக்கு வட்டா கிட்டா மம்பட்டி கும்பட்டின்னு ஒன்றும் காணோம் மண்ணள்ளி போடுறதுக்கு. நீ சும்மா வெறுங்கையாட்டிக்கிட்டு வந்திருக்கியன்னு கேட்கேன். லட்சு தான் சொல்லிச்சு சும்மா வந்து உட்கார்ந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு. அதெல்லாம் நான் ஒன்றும் எடுக்காமல் வந்தேன். எனக்கு என்ன தெரியும்? ஆ, இப்படி வர்றவா போறவெல்லாம் சும்மா உட்கார்ந்தே சம்பளம் வாங்கிட்டு போங்க. நான் நடிக்கிறேன்ற பேர்ல 10 வட்டம் அள்ளி போட்டுறியே மண்ணேன். நீங்கள் அது கூட பண்ணாம சம்பளம் வாங்கிட்டு போறிய. இது நல்ல கதையா இருக்க. இரு போட்டு கொடுக்கேன். இல உமா, நீ எதுவும் போட்டு சொல்லிட்டு அடக்காத. சரச வரும்போது கொண்டு வர சொல்லியிருக்கேன், கொண்டு வரேன்னா. சும்மா பியாருக்கு 2 வட்டம் மண்ணை அப்படி இந்த வாரமா அந்த வாரமாவும் அள்ளி அள்ளி போடுறதுக்கு ஏன் இப்படி? அங்க பாருங்கக்கோ அந்த கோழி முட்டிய எப்படி அவ்வளோ வேவு பார்க்குதுன்னு பாருங்க. வந்த நேரத்துல இருந்து இன்னும் 1 வட்டம் மண் அள்ளலக்கோ. ஆனா ஒவ்வொருத்தரையும் வேவு பார்த்து சாந்தி கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்படியே சால்ற அடிச்சு சம்பளம் வாங்கிட்டு போறாளுவே. நம்ம கடந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கு. நீயும் வேவு பார்க்க தானே சீக்கிரமா போறேன்னு வந்தா ஏன் உன் இது ஒண்ணுங்க செல்லுபடி ஆகலையோ? நீங்க வேற வயிற்றுல கலப்பாதீங்கக்கோ. அவ நல்லா அவ கூட இப்ப சால்ற அடிச்சுக்கிட்டு அவ கூட சுத்திக்கிட்டு இருக்காள்ல. அதனால இப்ப அவ பேச்சதான் நம்பியா. ஏன் பேச்ச ஒன்றும் கேட்க முடியங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஒரு பருப்புங்க வியாவல அவகிட்ட. ஐயோ பாவம். மினுக்காதெல்லாம் பெரிய பொண்ணு. ஏக்கோ நீங்களாவது சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா எப்படி? இல்ல உமா, மதியம் போல போன பத்துக்க. வீட்டுக்கு போய் தான் அவ்வளோ சோறு கறி ஆக்கி வைக்க சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாலும்னா போய் சாப்பிட்டுட்டு வரணும் பத்துக்க. சாப்பாடெல்லாம் அதனால எடுத்துட்டு வரல. நானும் ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு போட்டாக்கிட்ட எடுப்பாளுவல்ல. எடுத்த அப்புறமா நைஸா வீட்டுக்கு போய் சமைச்சு வச்சுட்டு வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். லட்சுமி, இந்த பொம்பளையுமா 100 நாள் வேலைக்கு வந்திருக்கு. வாங்க பத்ராளியக்கோ, நீங்களுமா 100 நாள் வேலைக்கு வந்திருக்கியே? ஆமா லட்சுமி, சரி சும்மா வருவோமேனு வந்தேன். எங்க வீட்டுக்காருக்கு வேற தெரியாது பத்துக்க. இதுக்கெல்லாம் வந்தா திட்டி விடுவாரு. நீங்களாம் அங்கே ஒன்றா கடந்தியன்னா விளையாடிட்டு தாயக்கட்டையை தான் விளையாடிட்டு அடைப்பிய. சரி நாமளும் அது கூட சேர்ந்து விளையாடலாமேன்னு தான் வந்தேன். தாயக்கட்டை விளையாடுறதுக்கு மாமா ஒரு பொம்பளை கிளம்பி 100 நாள் வேலைக்கு வருவா? ஆமாம், இவ்வளோ அப்படியே இங்கே வெட்டி முறியாளுவே. நான் இவ்வளோ வேலையை கெடுத்து விளையாடுறதுக்கு வந்துட்டேன். நீங்கள் விட இங்கே சோம்பேறி மாதிரி தூங்கி எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு போறிய சம்பளம் வாங்கிட்டு. சரி விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு எடுத்துட்டு போகலாமேன்னு வந்தா ஓவரா மினுக்குற. நீங்கள் பிரசிடென்ட் பொண்டாட்டி, நீங்களே இங்கே வேலைக்கு வந்தா வேற என்ன சொல்றது? அம்மா, அங்கே என்ன சத்தம்? வேலை செய்யாமல் என்ன பேச வேண்டியிருக்கு? சும்மா வெட்டி கதை பேசுறதுக்குனே வந்திருக்குது வேலைக்கு. நான் இங்கே வெட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த அம்மா வெட்டி முறிஞ்சிட்டு இருக்காவ. நீயே வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா கோழி முட்டி. பார்த்துட்டியே நான் பேசுறத? போ, அப்படியே போய் உங்க மேடத்திட்ட ஒப்பி ஓடு. உமா, உனக்கு ஓவர் நக்கலாயிருச்சு. இரு உன்னைய நான் சாந்திக்கிட்ட சொல்லி கொடுக்க. போ போய் சொல்லு. எங்க கூட்டத்துல தலைவர் பொண்டாட்டியே எங்க கூட்டத்துல தான் இருக்கு. அதனால நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம். நீ நாளைக்கு வேலைக்கு வரணுமா வேண்டாமான்னு நாங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க வேலை செய்வோம், செய்யாம இருப்போம். உனக்கு என்ன? வந்துட்ட எங்களை குறை சொல்ல. பா, மூடிக்கிட்டு உன் வேலையை செய்ப்பா. இரு உன்னை நான் பார்த்துக்கிடுறேன். பார்த்துக்க கிளம்பு காத்து வரட்டும். ஏட்டி உமா, இந்த சாக்கில் எதுக்கு என்னையே உள்ள இழுக்கா? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேனோ? நானே என் வீட்டுக்காருக்கு தெரியாம வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் இவ்வளோ கதை பேசிட்டு விளையாடிட்டு போலான்னு இவ என்னையை இழுத்து தெருவில் முடியல. என்ன பத்திராளியக்கோ, நீங்க வேற நான் வேறையா? நம்மளாம் ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல என்ன ஆயிர போகுது சொல்லுங்க. சரி பத்திராளியக்கோ, அவ இப்படிதான் சொல்லிட்டு அடப்பா. நீங்க வாங்க. இந்த பெரிய பொண்ணு உனக்கு வட்டா லட்சுமி அக்கா எடுத்துட்டு வர சொன்னாவ. கொண்டாங்க சரசு. என்ன பெரிய பொண்ணு மாமியாரே, வந்த உடனே கஞ்சி குடிக்க உட்கார்ந்தாச்சு போல இருக்கு. கஞ்சிக்கு தொட்டுக்க என்ன? கஞ்சிக்கு தொட்டுக்க கருவாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, சொல்லும் போதே நாக்கு ஊறுதே. காட்டுங்களா, சாப்பிடுவோம். பெரிய பொண்ணு மாமியாரே, அவளை நம்பி கஞ்சை ஓபன் பண்ணிடாதீங்க. அவளத்தையும் உறிஞ்சிருவா. உங்களுக்கு ஒரு சொட்டு இருக்காது. இழிச்ச வச்சு ஆண்டி இப்படி இருக்கா? ஒரு வாய் கஞ்சி தரையிலையும் தர விடாம பண்ணிடுவா போல இருக்கே. என்னங்க, யாரும் வேலை பார்க்கலையா? எல்லாரும் சும்மா உட்கார்ந்துருக்கியே. இந்தா சாந்தி, நாங்களெல்லாம் இப்பதான் வந்தோம் பத்துக்க. அதான் இனிமேதான் வேலையை ஆரம்பிக்கணும். உன்னைய காணுமென்னு தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். உங்ககிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கலாமேன்னு. சரி நான் அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு தலைவர் வருவார். வந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதனால எல்லா வேலையும் பக்காவாக செஞ்சு முடிச்சிருங்க. சும்மா மற்ற நாள் மாதிரி ஓபி அடிக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் வீட்டுக்கு போய் குழம்புக்கு உப்பு செக் பண்ணிட்டு வருவேன். அது வரைக்கும் பாத்திமாவை பார்த்துக்கிட சொல்லியிருக்கேன். நீங்கள் வேலை செய்யாமல் ஓபி அடிக்கலாம் என்னன்னு. சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அவளை நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவ சொல்றதை கேளுங்க. இது நல்ல
நல்ல கதையா இருக்க. நீங்களே இப்படி உப்பு செக் பண்ணதுக்கு வீட்டுக்கு போறேன்னு போனா நாங்கெல்லாம் மட்டும் வேலை செய்யணுமோ? அப்படின்னா நாங்களும் இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் வீட்டுக்கு இதை வாரம் இதே வாரம்னு போயிட்டு போயிட்டு வருவோம். அதுக்கு நீ அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். உமா, அதெல்லாம் யாரும் போகக்கூடாது எங்கேயும். வேலைக்கு வந்துட்டேன்னா வேலை முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஆ, இந்த அம்மா மட்டும் போகலாம், நாங்கள் போகக்கூடாதான். இது நல்ல கதையாக இருக்க. இங்கே பாரு உமா, காலையிலேருந்து நீ என்கிட்ட வம்புக்கு வந்துக்கிட்டு இருக்க. உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருந்தால் செய்யி, விருப்பம் இல்லைன்னா கிளம்பு. நான் ஆப்ஷன் போட்டு போயிட்டே இருப்பேன். ஆமாம் ஆமாம், நீ போடுவ ஆப்சண்ட் போட்டு தான் பாரான். அப்புறம் இருக்கு உனக்கு. பாத்திமா, இவங்களாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களான்னு மட்டும் பார்த்துக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ சரி சாந்தி. ஆ, அந்த முக்காடுக்கு இந்த அரை வேக்காடு சால்றாவ. உமா, நல்லா பாயிண்டாக பேசின பாரு. உமாக்கு ரொம்ப தில்லு தான். வேற என்ன, நானும் காலையிலேருந்து எத்தனை பேரை போட்டு கொடுத்துட்டேன்னு தெரியுமா? ஒன்றையும் காதில் வாங்கல. அந்த அரை வேக்காடு கோழி மிட்டி சொல்கிறத மட்டும் நம்புறா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. அதான் நானும் திருப்பி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அட போறாம பிடிச்ச நாதாரி. லட்சு, இது என்ன கவச குண்டலமா? இந்த மம்பட்டியை கீழே வைக்க முடியல. இதை தோல்லையே சுமந்துக்கிட்டு நிற்கிய. கீழே ஒதுக்கி போடுங்க, போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதில் உட்காருங்க. ஐயா ஆமா, நானும் அதை மறந்து வாயை பார்த்துக்கிட்டே நின்றுட்டேன். எக்கோ லட்சுமி அக்கோ, நான் வேற சோறு கறி ஆக்கல. நான் அட்டண்டன்ஸை போட்டுட்டு வீட்டில் போய் சோறு கறி ஆக்கி வச்சுட்டு வரலான்னு நினச்சேன். என்ன பாத்திமாவை இன்சார்ஜாக போட்டுட்டு போகிறா சாந்தி? ஆமாம் சரசு, நானே என் மௌலோட சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒன்றும் எடுத்து கொடுத்துட்டு வரல. அவளுக்கு ஒரு அளவை எடுத்து கொடுத்தா கரெக்டாக போடுவாளுவேன். அதை நம்ம போயிட்டு ஓடிடலாமான்னு பார்க்கேன். இதை பாத்திமாவெல்லாம் போட்டு போயிருக்கா. அவள் கண்குத்தி பாம்பு மாதிரிலாம் நம்மளை பாப்பா. அதான் என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நானும். ஏன் இவ்வளோ என்ன சொல்ல போகிறாளுவே? அவளோட வீட்டுக்கு தானே போகிறாளுவே. நீங்களோட வீட்டுக்கு போயிட்டு வாங்க. திடீர்னு கிருக்காரியாக ஆக்சண்ட் போட்டுட்டாளுவன்னா வந்தது வேஸ்ட்டாக போயிருமே. அதான் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாளுவே. வாங்க, கொஞ்ச நேரம் இதில் தாயம் விளாடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போய் காய்ச்சி ஆறு கறி ஆக்கிட்டு வாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். வாங்க, யார் யாரெல்லாம் தாயம் விளாட வரா? லட்சுமி அக்கா அண்ணா பாரு, நாலு முடிய எப்படி பாயுதுன்னு. ஆ, சரசு ஒன்று, பத்ராளி ஒன்று, நான் ஒன்று. என்ன ஒருத்தர் யாருடே? 4 பேர் தானே தாயம் விளாட முடியும். இன்னொருத்தர் யாருடே? பெரிய பொண்ணு வாரியா? ஐயா லட்சுமி அக்கா நான் இருக்கேன். நீ வாரியா? சரி அப்போ வா. இந்த வட்டாவெல்லாம் தூக்கி தூர போடுங்க. அவ்வளோத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு கோடுகளிங்க, தாயம் விளாடலாம். அதெல்லாம் சரி, தாயக்கட்டை இங்க யார் கொண்டு வந்த தாயக்கட்டை? தாயக்கட்டை இல்லாமல் எப்படி விளாடுறது லட்சு? அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். குள்ள கத்திரிக்காய் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கு. போர் அடிக்குது பச்சோனி. ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாங்களோன்னு இருக்கு. ஆமாம், ஸ்கூலுக்கு போகும்போது ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோம், எப்படா லீவ் விடுவாவேன்னு இருந்து, இப்போ லீவில் வீட்டில் கிடக்கும்போது ஏன்டா லீவ் விட்டாவே ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் போலன்னு இருக்கு. பத்தியா பர்றா, தினமும் ஸ்கூலுக்கு போக முக்கால அழுவ. நீயே இப்படி சொல்றிய? பரவாயில்லையே. ஆமாவே, அந்த அளவுக்கு வெறுப்பா இருக்கு வீட்டில். நீங்களே முத போடுங்க. ஆ சரி. சண்டா மண்டா ஒரு தாயம் உழு. 6 தாயம் இல்லையா? 6 தான் விழுந்துச்சாக்கும். என்ன அடுத்து சரஸ்ட்ட கொடுங்க. என்ன மறுபடியும் போடுறதுக்கு இருக்கியே? ஏன்னா 6 போட்டிருக்கோம்ல, 6க்கு அடுத்து தாயம் உழுதான்னு பார்த்து தாயத்துக்கு வச்சுட்டு 6க்கு வைப்பேன். இல்லை செல்லாது. முத தாயை உழணும். தாயை உளுந்து உள்ள வச்ச அப்புறம் தான் நீங்க அடுத்து மறுபடியும் போடணும். சும்மா நீங்க 6 போட்டுட்டீங்கன்னு மறுபடியும் தாயத்துக்கு போடுவேன் அதுக்கு போடுவேன்லாம் போட முடியாது. என்னடா, எங்க ஊர்லலாம் நாங்கள் இப்படிதான் விளாடுவோம். 6 போட்டுட்டு 6க்கு பதிலாக இன்னொருக்கா போட்டு அது தாயை உளுந்தா நாங்கள் வச்சு 6க்கு வைப்போம். இல்லாட்டினா அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஐயா இந்த ஆட்டெல்லாம் செல்லாது. ஒழுங்கா சரசுகிட்ட கொடுங்க. இல்லாட்டினா நீங்க ஆட்டத்துக்கு வேண்டாம், போங்க. உமா விடு, அவிய போடட்டும். என்ன லட்சு நீங்களும் விடுறிய? அப்படிதான் விடக்கூடாது. எல்லாருக்கும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். லட்சு, உங்களுக்கு இந்த கேம் தெரியுங்களா? உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? நம்மளாம் எத்தனை முறை விளையாடி இருக்கோம். அவி என்ன புதுசா சொல்லிக்கிட்டு இருக்காவ, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கியே. எல்லாம் அப்படியே விளையாடுவாவ. ஒரு சில பேர் விளையாட மாட்டாவ. சரி தாயம் போட்ட அப்புறம் போடுவோன்னு ரூல்ஸ் படி. ஒரு சில பேர் இப்படிலாம் விளையாடுவாவ. விடு போங்கக்கா. அப்ப நானும் மறுபடியும் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப நீங்களும் ஒன்றும் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். இல்லை என்ன, நான் என்னமோ வேணும்னே போட்ட மாதிரி சொல்றா. இந்த அப்படி நீங்கள் விளைய போடுங்க. எங்க ஊர்ல நாங்கள் இப்படிதான் விளையாடுவோம். அதான் நான் சொன்னேன். நீங்க என்ன விளையாடுறீங்களோ அதே மாதிரியே விளையாடுங்க. நானும் அதே மாதிரியே விளையாடுவேன். ஆ, ஏமாத்த வக்கீல எங்களை கொண்டாங்க, நாங்க போடுறோம். இந்த 4 முடி நீங்க போடுங்க. எல்லாம் உமா நீங்க தான் போடணும். அடுத்து நானா? இல்ல, பத்ராளி அக்காக்கு அப்புறம் நீங்க தான். இல்லல உமா, நீ தான் போடணும். என்னக்கோ சொல்றிய? பத்ராளி அக்காக்கு அப்புறம் நீங்க தான் போடணும். அப்படிதான் வரும். ஆமா, நீ பல்லு எப்படி வளர்க்குறா? பல்லு இப்படி தேய்க்க, இங்க இருந்து இங்க மாக்க.
ஆ பள்ளி இப்படி தைக்கியா அதே மாதிரி தான் ஒரு ரவுண்டா வரணும். யார் இந்த பக்கம் இருக்காவளோ அந்த பக்கம் தான் அடுத்து போகணும். ஏன்னா பைத்திய கறிவெல்லாம் இருக்காளுவ. இவ்வளோ கூட விளாட ஆசைப்பட்டு வந்துட்டோமோ. அட அட ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. விளாடுறதுக்குள்ள போதும் போது நைருவா போல இருக்கு. அட பைத்தியக்காரி நாலு முடி, இங்க பாருங்க. நான் காயினை உள்ள இறக்கி நான் இந்த வழியா சுத்தி வருவேனா, அதுக்கப்புறம் பத்ராளி அக்கா காயினை இறக்கி இந்த வழியா சுத்தி வருவாவளா. எப்படி இப்படிதானே சுத்துது? அப்ப பைத்தியம் நீ அடுத்து தாயம் போட்டா உள்ள இறக்கிட்டு நீ இப்படிதான் சுத்தணும். அப்பனா பத்ராளி அக்காவுக்கு அப்புறம் நீ தான் போடணும் நாலு முடி. அறிவு கட்ட கூமுட்டை. குந்தாணி விழா யாருக்கு அடுத்து யார் போடுறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல இருக்கு. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தாயம் ஒரு கேடா. இந்தா இப்ப இன்சார்ஜ் வந்து அவ்வளோத்தையும் அடிச்சு பத்த போகுது. போய் மண்ணள்ளி போடுங்க கல்லள்ளி போடுங்கன்னு. ஆமால பெரிய பொண்ணு, இவ்வளோ நம்பி விளாட வந்தது தப்பா போச்சு. நானும் சரியா தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஆட்டையை மாத்தி மாத்தி விளையாடி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி சீக்கிரம் ஒரு 2 ஆட்டம் விளையாடிட்டு வேலையை பார்ப்போம். கொண்டாங்க யார் போடணும்? சரசா சரசா சீக்கிரம் நீயே போடப்போ. சரிக்கோ. பத்ராளியக்கோ, நான் ஒரு பேச்சுக்கிட்ட உங்க காயை உள்ள எடுத்து வச்சு காட்டுனேன் சரசுக்கு. இதான் சாக்கணும், உள்ள வச்சுக்கிடாதீங்க, வெளியே எடுத்து வைங்க காயினை. வேற நான் தாயம் போட்டு 3 வச்சேன்னு எங்களை ஏமாத்தி விடுவீங்க. நான் ஒன்றும் உன்னை மாதிரி ஏமாத்துக்காரி கிடையாது. சரி சரி சண்டை போடாம ஆட்டையை பாருங்க ஆட்டையை பாருங்க. ஒரு தாயம் உழு. தாயம் உழல 3 சே 3 போச்சே. நாகலட்சுமிக்கோ நீங்க தான். ஒரு தாயம் உழு. உங்களுக்கு 3 தான். மொத ஆட்டம் யாருக்கும் தாயம் உழல. கடவுளே, நான் தான் லாஸ்டா போட போறேன். எனக்காவது தாயம் உளுந்துடணும். ஓம் சண்டா மண்டா சந்திரகாளி வெந்திரகாளி, கடவுளே எப்படியாயின்னு எனக்கு தாயம் உளுந்துடணும். பாடுறா உமா கண்ணை முடிக்கிட்டு எல்லாம் போடுறாள். தாயமா 5 தான். கொண்டா அடுத்து நான் போடட்டும். சே எனக்கும் தாயம் உழாம போச்சே. இந்த 5 போடுறதுக்கு தான் மண்டா சண்டா குண்டானிக்கிட்டு இருந்தியாக்கும். சும்மா இருளா பெரிய பொண்ணு. இவளுக்கு ஒரு போனை போட்டு சோத்தடுப்புல வைக்க சொல்லுவோம். எம்மா சோனி, என்ன பண்றீங்கம்மா 2 பேரும்? சும்மா தாம்மா வீட்டுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். சரி அம்மா குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வாரேன், எல்லாம் எடுத்து தந்துட்டு வரதுக்கு. அதுக்கு முன்னாடி சோத்துக்கு மட்டும் அடுப்புல போடுறீங்களா கொஞ்சம்? சரிம்மா. அரிசி மதியத்துக்கு மட்டும் ஒரு 2 அளவுக்கு போடுங்க போதும். ராத்திரிக்கு டிஃபன் செஞ்சுக்கிடலாம். சரிம்மா போடுறோம். சரி அம்மா வைக்கட்டுமா? சரிம்மா. எப்போ சோனி அம்மா என்ன சொன்னா? அவள் நம்மளை சமைச்சு வைக்க சொன்னால, அதான் சோத்துக்கு அரிசி மட்டும் இப்போ போடுங்க, குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து தந்துட்டு போகிறேன், அப்புறம் குழம்பு வைங்கன்னு சொல்கிறா. ஐயா ஆமாம்ல, அம்மா சோறு பொங்கி வைக்க சொன்னால, மறந்தே போச்சு பாரா நமக்கும். அம்மா மட்டும் இப்போ ஃபோன் போட்டு ஞாபகப்படுத்தலன்னு வையி, அவள் பறவை வரும்போது நம்மளை திட்டி விட்டுருப்பா. வாபே அரிசி அடுப்பில் போட்டுட்டு வருவோம். சரி வா. அம்மா 2 அளவுக்கு போட சொன்னா. நம்ம வீட்டில் இடத்துல சின்ன அளவுக்கு, அதுக்கு 2ன்னு நினைக்கேன். மதியத்துக்கு மட்டும் போடுங்க, ராத்திரிக்கு டிஃபன் செஞ்சுக்கிடலான்னு சொல்லி சொன்னான். சரி வா போவோம்.